அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் புபேஷ் சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் புபேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடிய தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்களை கைது செய்வதென்று அடுத்தடுத்து அரங்கேறி வருகிறது. இன்று அதிகாலையிலேயே பேரதிர்ச்சி தகவல்களாக ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மீன் பிடிப்பதற்காக சென்ற மீனவர்கள் 22 பேர், அதே போல அவர்களுடைய 4 விசைப்படகுகளை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினை கைது செய்து தற்போது அங்கு வைத்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இலங்கை சிறையில் வாடக்கூடிய தமிழக மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதோடு அவர்களுடைய படகுகளையும் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற மீனவர்களின் கோரிக்கை இருந்து வரக்கூடிய சூழல்ல வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க சென்ற 22 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் இன்று காலையிலேயே கைது செய்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்தியானது மீனவர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சரிதா? விவரங்களுக்கு நன்றி புபேஷ் சந்திரன்.